எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 18ஆம் தேதி நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுபடி நம்ம ரேஞ்ச் படி எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சு தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தது. இந்த ரேஞ்சில் எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ரேஞ்சு நம்ம கொடுத்த ரேஞ்சஸ்ஸு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பாயிண்ட் தான் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்றி இப்படி இறக்கி இப்படி ஏற்றி இப்படி இறக்கி இப்படி ஏற்றி இப்படி வந்துட்டாங்க. எங்கே இப்படி இறக்குனாங்க, திருப்பி மேலே போனாங்க, திருப்பி வந்து இப்படி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக தான் நடத்தியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக ஹிட் பண்ணி எடுத்திருக்காங்க ரெண்டு சைட்லேயும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓஏலாம் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஓஏ பொறுத்தவரையும் ஓஏ வந்து கிட்டத்தட்ட 25,800, 25,850, 25,850. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இறங்குனாங்க. காலையில் வந்து இவங்க ரெண்டு பேரும் கால் ரைட்டர்ஸ் வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் 750 வந்து ஏற்றி விட்ருக்காங்க. திருப்பி இவங்களே இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் லாஸ் கண்டிங்கில் நடந்திருக்குது ரெண்டு சைட்லேயும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற வரையும் பார்த்துக்கிருந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது எப்படி நடந்திருக்குன்னு. ஸோ நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ பேப்பர் ட்ரேடிங்கில் நமக்கு என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிற பார்க்குறது தான் நம்மளுடைய இது. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இதை பண்ணி பார்க்குறோம். ஸோ எவ்வளோ தூரம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமானது இந்த இதை பொறுத்தவரையும். இப்போது நம்மளுடைய நிஃப்டி ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட்டு ஓஐ ப்ரொஃபைல் வரையும் பார்த்திங்கன்னா ஓஐ ப்ரொஃபைல் வந்து எப்படியெல்லாம் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பாருங்கள் நம்ம கொடுத்த ரேஞ்சில் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 25,889 25,864 ஃபஸ்ட் ரேஞ்சாகவும், அதுக்கு அடுத்து 773 25,773 டவுன் ரேஞ்சாகவும் இருக்கும். மேக்ஸிமம் ரேஞ்சுனா 25,910, இங்கே வந்து 25,228 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபடி தான் மார்க்கெட் டச் ஆகிருக்குது. இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக 25,893 இருந்துச்சு. அதுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. அதே மாதிரி 25,749 வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து அது பேஸ் பண்ணிடுது எங்கே இந்த பிவோட் பாயிண்ட்ஸ்லாம் செட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் இது. ஸோ இந்த ட்ரேடிங் மெத்தடே நம்ம வந்து பிவோட் பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் வித் பிவோட் பேஸ் பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த இடத்துலலாம் இது டச் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். ஓகேங்களா? இது இப்போ கீழே நல்லா கேப் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்செலாம் டச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புட் சைடில் ஏறி இருக்கும். இமிடியேட்டாக அடுத்தது கால் சைடில் ஏற்றுனதுனால புட் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. திருப்பி மேலே ஏறினதுக்கப்புறம் புட் சைடில் இறக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து கால் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்தாவே வந்து ஏன்னா மூவ்மெண்ட்டே இல்லை உங்களுக்கு. ஒரு 3 பாயிண்ட் மூவ்மெண்ட் வச்சுட்டு ஃபைனலாக இருந்துச்சுன்னா எப்படி? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடில் உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் ப்ராஃபிட் கிடச்சிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டு சைட்லையுமே ஹிட் ஆனது தான் இதில் வந்து பாசிபிள் அதிகம். இந்த ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு சைடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது. சின்ன பாயிண்ட் நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி இதை மூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நடந்திருக்கலாம். இல்லைன்னா 0 லாஸில் கூட வெளில வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமானது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் கண்டிங்கில் விட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். நமக்கு இமீடியட் ரிட்டர்னிங் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்போ கால் புட்டெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸோ நம்ம கால் வந்து பொறுத்தவரையும் 25,800 கால் எடுத்திருந்தோம். அந்த 25,800 வந்து காலையில் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து புட்டு அந்த சைடில் மேலே ஏறிச்சு. அப்போ இப்படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து
என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் கிடச்சிச்சு. என்ட்ரி இப்போ பேப்பர் ட்ரேடிங்கில் எடுக்கும்போது ஸோ என்ட்ரி மேலே போயிட்டு பட்டு ஒரு ட்ரையல் தான். இந்த இடத்துல வந்து அடுத்த லெவலை டச் பண்ணுது. பட் இந்த இடத்துல ட்ரையல் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் ஜீரோ லாஸில் இருந்திருப்போம், ஏன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் இருந்திருப்போம். பட் இமீடியட்டாக அது என்ன நடந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது இந்த காலை பொறுத்தவரையும் நம்ம டெஸ்ட் பண்ணதில்ல. ஸோ இமீடியட்டாக இறங்கிது. ட்ரையல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருந்திருக்கும். பட்டு ட்ரையல் பண்ணாமல் விட்டுருந்தால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டு காலை பொறுத்தவரையும். அதே மாதிரி புட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா புட்டில் மார்னிங் ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே போச்சு, திருப்பி அடுத்து வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது. ஸோ மார்னிங் வந்து என்ட்ரி எடுத்து மேலே போச்சு, இங்கே வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து டேர்ன் ஆகுது. ஸோ நம்ம வந்து ட்ரையல் பண்ணியிருந்தோம்னா ஸ்டாப் லாஸை இந்த இடத்துக்கு, ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கும். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கிறதுனால நம்ம விட்டுருந்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் வெளில கீழே வந்திருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு ட்ரேடுமே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 25 to 30 பாயிண்ட் வந்து லாஸில் தான் இருந்திருப்பாங்க. ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் லாஸ். ரெண்டு சைட்லேயும் ட்ரேட் எடுத்திருந்தால் 60 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இது பேப்பர் ட்ரேடிங் தான் நம்ம பண்ணி பார்க்குறோம். ஸோ இது எப்படி இந்த லெவல்லாம் டச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் புட் சைடில் லெவல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 104லேருந்து 129, 153, 178 இதெல்லாம் நம்ம ஒரு லெவலு. ஸோ இந்த லெவல்லாம் டச் பண்ணிட்டு தான் வந்திருக்குது. அதே மாதிரி 97 வந்து டச் பண்ணியிருக்குது. இதெல்லாம் நம்ம டச் பண்ணியிருக்கு இந்த லெவலெல்லாம். அதே மாதிரி கால் சைட்லையும் டச் ஆகிருக்குது. இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.